ஓகே, ஸோ திண்டுக்கல் விளாக்ஸ் அனைவருக்கும் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ நான் அண்ட் மோர் தென் மதுரை எனக்கு வந்து ஃபுட்டா இருக்கட்டும், நம்ம வந்து மதுரையை விட இதை நான் பல வருஷமா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். புவன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, அவர் வந்து இப்போ லைக் என்னோட திண்டுக்கல் விளாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க விஜயாரு. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல டான்ஸ் ஆக்டிங்ல கலக்கிட்டு இப்போ டெலிவிஷன்லயுமே கலக்கிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரேமா மேம் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். மேம் இப்போ நீங்க உங்களோட நேட்டிவே மதுரையா இருந்தாலும் திண்டுக்கலுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அதை பத்தி எங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா. ஓகே, ஸோ திண்டுக்கல் விளாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவல் நேட்டிவ் மதுரை தான், சொன்ன மாதிரி அம்மாவோட ஊரு வீடு எல்லாமே மதுரை தான். பட் திண்டுக்கல் லைக் ஒரு யூனிவர்சிட்டியில அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அடிக்கடி இங்க விசிட் பண்ணுவேன். அண்ட் மோர் தென் மதுரை எனக்கு வந்து ஃபுட்டா இருக்கட்டும், நம்ம வந்து லைக் நிறைய சுத்தி போற இடமா இருக்கட்டும், ஷாப்பிங்கா இருக்கட்டும், எல்லாமே என்னோட லீவ் டேஸ் எல்லாமே திண்டுக்கல் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மதுரையை விட எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் தான் திண்டுக்கல். சூப்பர் மேம். மேம் நம்ம இந்த இன்டர்வியூ செஷனை ஒரு கேமாவே கொண்டு போயிடலாம். ஷியோர். இப்போ நாங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பவுல்ல போட்டிருக்கோம். ஓகே, நீங்க சூஸ் பண்ற கொஸ்டின் நான் அப்படியே உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஷியோர் ஷியோர். இப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, நீங்களே படிக்கிறீங்களா? நானே படிச்சிடுறேன். சூப்பர் மேம். மேம் டெலிவிஷன்ல பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ, நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ டெலிவிஷன்ல? நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ நான் 4th படிக்கும் போது ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிட்டு கலைஞர் டிவில டெலிகாஸ்டான ஒரு ஷோ தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போற மாதிரி டிவில வந்து கீழே அந்த ஸ்க்ராலிங், இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்க இருந்தா உங்க டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணான்னு சொல்லி அப்பா பார்த்து தென் அதை ப்ரொசீட் பண்ணி தென் அம்மா சப்போர்ட் பண்ணி ஆடிஷன் மூலமா உள்ள போன ஒரு ஷோ தான் வந்து ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி, அதனோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஷோ. ஓகே மேம். உங்களுக்கு டெலிவிஷன்ங்கிறது சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்டா? ஆமா, டெலிவிஷன்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம டான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு குழந்தையில இருந்தே கிளாசிக்கல் கிளாஸஸ் ப்ரொஃபஷனலா போயிட்டு ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துலயுமே போனா ஓப்பன் கேட்டகரியில கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிலாம் வின் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டேலண்ட் இருந்தனால தான் பேரண்ட்ஸுமே வந்து ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இந்த ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறதுமே. ஸோ டெலிவிஷன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு டான்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு ட்ரீம் பேஷன் மாதிரி இருந்தனால அதுதான் என்ன டெலிவிஷனுக்கு கூட்டு போச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் மேம். மேம் இதுலயே இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, நீங்க பொது இடங்களுக்கு போகும்போது அங்க இருக்க உங்க ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அது லைக் ஒவ்வொரு சிட்டி பொறுத்துன்னு சொல்லலாம். சில சிட்டில லைக் வந்து பேசுவாங்க தயங்காம, அப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க சொல்ற காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம். சில இடத்துல பார்ப்பாங்க, அவங்களே அவங்களுக்குள்ளேயே வந்து இது அவங்க தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல. ஸோ நிறைய இடத்துல நேர்ல வந்து பேசும்போது ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ், ஓகே ஃபைன், ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பர் மேம். மேம் இப்போ ஃபேன்ஸு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கலாம், அதில் ஒரு சில ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா மெமரியில் இருப்பாங்களே, அப்படி யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, இதை நான் பல வருஷமா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். புவன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, அவர் வந்து இப்போ லைக் என்னோட அண்ணா மாதிரியே தான்.
ஓன் பிரதரும் இருக்காங்க, பட் இவரும் எனக்கு இன்னொரு அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. பிகாஸ் நான் கல்யாணம் முதல் காதல் வரையும் ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஃபேஸ்புக், அப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை இல்லையா, அப்போ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது மூலியமா நிறைய எடிட்ஸ், எனக்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும் நிறைய டேக் பண்ணிட்டே இருப்பாரு. தென் அதுக்கப்புறமா கான்டாக்ட் கொடுத்து பேசி ஃபுல் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. இப்போ வரைக்குமே டில் டேட் எனக்கு வந்து எதுனாலுமே எனக்கு எடிட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேக் எண்ட் சப்போர்ட்டாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்க ட்ரிப் போனாலும் நாங்கள் அவர் கூட்டு தான் போவோம். ஸோ ஃப்ரம் ஒரு ஃபேனா வந்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமாகி இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டது எனக்கு எப்பொழுதுமே ஸோ ஸ்பெஷல். ஸோ புவன்ராஜ் தான் கண்டிப்பா சொல்லுவேன். சூப்பர் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஷோர். ஒண்ணுதானா? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி ஒரு குட்டி ஸ்வீட் ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, அண்ணா, அடுத்து நானு, டாக்ஸ் இருக்கு வீட்டில். ஸோ இதெல்லாமே தான் சேர்ந்த ஒரு ஃபேமிலி. ஆக்சுவலி அம்மா வந்து மோர் தென் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர். பட் எனக்காக இப்போ அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு என் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு, அண்ட் அண்ணா வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதான் என்னோட ஒரு குட்டி கியூட் ஃபேமிலி. ஸோ இன்னும் வந்து அண்ணி அதெல்லாம் இன்னும் வந்து ஆட் ஆகும், இன்னுமேல் ஆட் ஆகும். ஸோ இதான் இப்போதைக்கு உள்ள ஃபேமிலி. அப்படியே உங்க ஸ்கூல் காலேஜ் மெமரிஸ் பத்தி சொல்றீங்க. அது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்கூல் வந்து ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் நான் படிச்சிருப்பேன். எல்லா ஸ்கூல்லையுமே எனக்கு ஒரு ஒரு மெமரி இருக்கும். அண்ட் அதுல இருந்து நான் வெளியே என்ன எடுத்துட்டு வந்தேன்னா, மோர் தென் நாலேஜ் அதெல்லாம் தவிர்த்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ லைக் எப்படி ஃபேமிலி ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோர் தென் நம்ம எவ்வளோ நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அதே அளவுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அது என்னவா பிஸியா இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி. இப்பவே தெரியும் ஒரு ஆள் அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுமே ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ லைக் குழந்தையில படிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே லைக் ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஸோ எனக்கு ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு சொல்லலாம். அதுல இருந்து பெஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். சூப்பர் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூப்பர் क्वेश्चन மேம். மேம், மீடியா ஃபீல்ட்னாலே ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு பொண்ணா மீடியா ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா? ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா அம்மா, அப்பா, அண்ணா 3 பேருமே ஃபுல் சப்போர்ட். அந்த சப்போர்ட் இருந்தனால தான் நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போக முடிஞ்சுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆடிஷனுக்கு அப்போ நான் தேர்டோ ஃபோர்த்தோ எனக்கு அது டிவி ஷோ, நான் டிவியில் வரப்போறேங்கிறதெல்லாம் அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. பட் அதை வந்து புஷ் பண்ணி கொண்டு போனதே பேரண்ட்ஸ் தான், அண்ட் அண்ணா அஃப்கோர்ஸ். 3 பேருமே நல்ல சப்போர்ட் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் இல்ல, நிறையவே அப்போஸ் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் பேசாமலாம் இருந்தாங்க. அதேதான் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு இந்த ஃபீல்டுக்குள்ள போனா கேரக்டர் மாறிடும், கெட்டு போயிடுவாங்க, படிப்பு கெட்டு போயிடும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா அது எதையுமே காதுக்கு எடுத்துக்காம அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, அண்ணனும் சரி. அண்ணா வந்து கூட அப்போ பப்ளிக் எக்ஸாம்ல இருந்த டைம் அண்ணாவுமே வந்து பரவாயில்ல, நீங்க தங்கச்சியோட போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட சப்போர்ட்மே நல்ல பெருசா இருந்துச்சு. அதுல ஒரு சப்போர்ட் எனக்கு கம்மியா இருந்தாலுமே மேபி நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு சவுத் எண்ட்ல இருந்து, ஒரு மதுரையில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து நம்ம சென்னை போயிட்டு அங்க இருக்க ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டுல நம்ம வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அம்மா, அப்பா, அண்ணா தான். பட் அஃப்கோர்ஸ் சுத்தி உள்ளவங்க வந்து பேசதான் செஞ்சாங்க, வேண்டாம் பொண்ணு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிதான் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்று ஸ்டில் நான் படிச்சுட்டும் இருக்கேன். என்னோட ஸ்டடீஸ் நான் ட்ராப் பண்ணல. இப்ப என்னோட பிசினஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்ப எல்லாருக்கும் ஓகே ஃபைன், அவங்க சொன்னது தப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாச்சு ஓரளவுக்கு. அண்ட் ஃபர்தரா மீடியா ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிங்கிறத நீங்க உள்ள எடுத்துக்கிட்டாவே அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி, அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு மீடியா ஃபீல்டு போகணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க அதுக்கான ஒர்க் நீங்க பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கான ஸ்டேஜ் கண்டிப்பா இருக்கும்.
மேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, நீங்க எடுத்துருங்க இந்த தடவை. ஓகே மேம். அதான் 2499. சூப்பர் கொஸ்டின் வந்திருக்கு மேம். என்ன கொஸ்டின்? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லணும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு இங்கே தான் இருக்காங்க. ஆமா, சோ செல்சியா, பால் செல்சியா பேர். ஆமா, அப்படியே வந்தீங்க, வாங்க மேம். நோ நோ நோ, அவங்க பிஹைண்ட் த சீன் தான் இருப்பாங்க எப்பொழுதும். ஸோ நான் சொன்னேன்ல, எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிறைய நான் அதுல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து ஒரு முத்து தான் இந்த முத்து. ஸோ நீங்க என்னோட சோஷியல் மீடியா போய் பார்த்தாவே தெரியும், பல வீடியோஸ் சேட்டைகள் எல்லாம் நான் இவங்களோட தான் பண்ணியிருப்பேன். நான் இதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடியே உங்க ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் பண்ணிருக்கேன். ஆமா, எனக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்படின்னா, அவங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட சிஸ்டர் சொல்லுவேன். நான் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணாதது கூட நான் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், அந்த மாதிரி எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி தெரியாது. எனக்குமே இது கிடைச்சது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ எப்படின்னா, நாங்க கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் நாங்க. ஆமா, எங்களோட பாண்டிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்ச பாண்டிங். நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சு போயிடுவாங்க, கான்டாக்ட் இருக்காது, அப்பப்ப பார்த்தா ஹாய் பாய். அதுலயுமே நிறைய பேர் என்ன சொல்ல, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க, டைமுக்கு யூஸ் பண்ற மாதிரி. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அகைன் அது ஒரு பிளெஸ்ஸிங், யாருக்குமே கிடைக்காது. எனக்கு என்னோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், லைஃப் விஷயமா இருக்கட்டும், டிசிஷன் எடுக்கிறேன்னா இருக்கட்டும், ஒரு கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணணும்னாலும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு மீடியா ஃபீல்டில் உள்ள ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கூட இருந்து ஒரு ஒரு சிஸ்டரா, ஃப்ரெண்டா, சப்போர்ட்டரா, எல்லாமே ரொம்ப நிறைய கைட் பண்ணுவா. நான் நிறைய டைம்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்பேன், அந்த டைம்ல கூட எனக்கு பயங்கரமா கைட் பண்ணி என்ன எந்த அளவுக்கு எனக்கு அம்மா அப்பா அண்ணான்னு சொல்றேனோ அந்த அளவுக்கு என்னோட ஃப்ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முத்து என்னோட லைஃப்ல. சூப்பர். இந்த மூமெண்ட்டை ஸ்பெஷலாக்க நாங்க உங்களுக்காண்டி ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், எடுத்துருவோம். என்னடா சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க? பார்க்கலாமா? பார்க்கலாமா? So cute. Thank you. நீ சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப எமோஷனல் ஆக்குறாங்க. நான் ரொம்ப கேமரா முன்னாடி ஆடுறது இல்லை, அழ வைக்காதீங்க. இன்ஸ்டால போயிட்டு உங்க போட்டோக்கு ஈக்குவலா உங்க ஃப்ரெண்டோட போட்டோ. ஆமா ஆமா, அப்பவே தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்டோட டைம்ல தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு. அண்ட் இது எங்களோட ஃபேவரட் பிக்சரும் தான். நாங்கள் இந்த பிக்சர் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தோம். ஸோ நாங்கள் எடுத்த நிறைய ஃபோட்டோஸில் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிக்சர். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம திண்டுக்கல் எடுத்தது தான். இங்கே ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நாங்கள் 2 பேரும் சுற்றுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டி, அதான் சாப்பிட்ற இடம் தான். அங்கே போயிடுவோம். எங்க மூவி எது போட்டாலும் ரிலீஸ் ஆனாலும் போயிடுவோம். நிறைய சுற்றி இருக்கோம், நிறைய சாப்பிடுவோம். ஸோ அப்படியே ஒரு இடத்துக்கு சாப்பிட போனப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். சும்மா வா வா வா, சும்மா வா.